மணி வித்யா, சொல்லுங்கம்மா. டெய்லியும் காலையில் ஆ அந்த கஞ்சி இது அப்புறம் கஞ்சி கஞ்சி வச்சிட்ருக்கேன். ஆமாங்கம்மா. இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணேன். சரிங்கம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அரிசி 1 டம்ளர், பயத்தம்பருப்பு 1/2 டம்ளர், உப்பு தேவைக்கேற்ப, தாளிக்கிறதுக்கு நெய்யில் கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பெருங்காயத்தூள், முந்திரி, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் தாளித்து கொட்ட போகிறோம். உப்பு தேவைக்கேற்ப 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கும் 1/2 டம்ளர் பயத்தம்பருப்புக்கும் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டால் நல்லா வந்துடும். இனி பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன், அதனால் இதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ரெண்டையும் சேர்த்து கலஞ்சி வச்சாச்சு. இதை ஊற்றிட்டு நம்ம 4 சவுண்டை விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் 4 சவுண்டு வந்துருச்சு. வெயிட் எடுத்துட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது நல்லா மசிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாதம் மாதிரி வெளில தெரியும், ஆனால் நல்லா வெந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அந்த நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுப்போம். இப்போ மிளகு போட்டுக்கலாம். வெடிக்கும் மிளகு போட்டு போதே வெடிக்கும். வெடிச்சோன்னே எடுத்துட வேண்டியதான். ஒன்று ஒன்று வெடிக்கும் பாருங்கள். வெடிச்சோன்னே எடுத்து கொட்டிக்கலாம். மிளகு வேறு இதோட போட்டாலும் சீக்கிரம் ஆகாது. இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்தரலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இந்த இஞ்சி போட்டு வதக்கிட்டுப்போம். நான் இது வதக்கி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இஞ்சி மட்டும் நல்லா இந்தளவுக்கு வதக்கிடணும், இல்லைன்னா ஒரு இந்த இது வரும். நல்லா இதையும் கலராக வர அளவுக்கு வதக்கணும். இந்த கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக போடுவேன், நல்லாயிருக்கும் வாசம். ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு கொஞ்சமாக மஞ்சள், லைட்டாக அந்த கலர் ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சள், அவ்வளோதான். இது இப்போ கலந்துட்டு காமிக்கிற பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப இந்த மஞ்சத்தூள் எண்ணெயில் போடும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். ரொம்ப லைட் எல்லோவாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக பொங்கல் கலர். முதல்ல வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா இந்த கலராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், பொங்கல் ரெடி. நம்ம பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பொங்கல் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. நாங்கள் புளித்தண்ணின்னு ஒன்று வைப்போம், அந்த புளித்தண்ணி. இது 3 பொங்கலுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.